பார்த்தா கிறிஸ் பார்க்கர். நான் கூட உன்னை யாரோ என்னமோ நினைச்சேன். நீயும் இந்த சூரிய வம்ச குடும்பத்து ரத்தம் தானா? மாட்னடி நீ. தம்பி, அத்தை சொல்லுங்க அத்தை. அப்போ நாங்க கிளம்புறோம். என்ன அத்தை, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. நான் சொல்லிட்டேங்க, அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல கஸ்தூரி. ரொம்ப வருஷமா அம்மன் திருக்கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க இப்பதான் முடிஞ்சது. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா இங்க 4 நாள் தங்குறேன். எல்லாத்தையும் சம்பந்தம் தான் முன்னாடி நின்னு முடிச்சு கொடுத்தேன். என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷம் தான் அத்தை. என்ன ஒண்ணு, நீங்க மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டீங்க. அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு அப்படி ஆன உடனே எனக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு. அப்புறம் அந்த அமெரிக்கா பொண்ணு தான் கடவுள் மாதிரி உங்களை வந்து காப்பாத்துச்சு. என்னப்பா சொல்ற? கொஞ்ச நேரத்துல நீங்க எந்திரிச்சிட்டீங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட கூப்பிட்டோம். நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க அத்தை. பரவாயில்ல, அந்த பொண்ணு அமெரிக்காவில பிறந்து வளர்ந்திருந்தாலும் நம்ம ஊரு துளசியோட பலனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அதோட முகஜாட எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கத்த. ஆனா சரியா புடிபடல அத்த. அந்த பொண்ணோட பழக்க வழக்கத்தெல்லாம் பார்த்தா அமெரிக்காவில பிறந்து வளர்ந்த மாதிரியே தெரியல. அவங்க அம்மா அந்த பொண்ணை ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்காங்க. அந்த பொண்ணோட பிறந்த வீடு மட்டும் இல்ல, புகுந்த வீடும் ரொம்ப பெருமை அடைய போகுது. மாசி பஞ்சமில பத்மாவுக்கு கல்யாணம்னு சொன்னீங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாம் அத்த. சொல்லு தம்பி. நம்ம பரம்பரை நகையை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னா, அந்த நகை பாட்டிக்கு அவங்க அம்மா கொடுத்தது. பாட்டிக்கு அப்புறம் உங்களுக்குன்னு வாழையடி வாழையா பொண்ணா பிறந்த பிள்ளைங்களுக்கு நாம கொடுத்துட்டு வரோம். உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணி இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த நகைய பிறந்த வீட்டு சீதனமா என் கையால பத்மாவுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அத்த, நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்த. என்ன அத்த, கல்யாணிய பத்தி தானே யோசிக்கிறீங்க. மகளுக்கு போட வேண்டியத பேத்திக்கு போட்டுருங்க. இதுல என்ன இருக்கு? நீ சொல்றதும் சரிதான். பத்மாவுக்கே போட்டுடலாம். பரம்பரை நகை நம்ம பத்மாக்கு வரப்போதா? ஐயோ, இப்பவே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பத்மா ரொம்ப கொடுத்து வச்சவ. சரி, நாங்க கிளம்புறோம். இத நான் என் உயிருக்கு மேல நினைச்சிருந்தேன். இது இனிமே என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது. இந்தாங்க.
வாங்கிக்கோங்க. அம்மா, நீ எப்படிம்மா இருக்க? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலம்மா. உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ எடுத்த முடிவுதான் கரெக்டுமா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பொண்ணு ஆசையா பெத்து வளர்த்து அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தேடுறாங்களே தவிர தன் பொண்ணு யாரையாவது ஆசைப்படுறாளா? அவ மனசுல என்ன இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூட விரும்புறது இல்ல. பத்மா, நீ கல்யாண விஷயத்துல நீ எப்படி முடிவெடுத்தியோ அதே மாதிரி பத்மாவதி அண்ணி சந்தோஷம்தான் முக்கியம்னு நானும் முடிவெடுத்து அவங்க மனசுக்கு பிடிச்ச ஸ்ரீனிவாசன் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேம்மா. உண்மையிலேயே இந்த 2 போட்டோவும் எனக்கு ரொம்ப முக்கியம்மா. ஒண்ணு எனக்கு வாழ்க்கை கொடுத்த எங்க அம்மா, இன்னொன்னு என் வாழ்க்கைய பகிர்ந்துக்க போறேன் என் வருங்கால கணவர். உனக்கு அழ கூட தெரியுமா? எப்போ நீதான் மத்தவங்கள அழ வச்சு பாப்ப. இப்ப என்ன நீயே அழுதுகிட்டு இருக்க? ஆமா, கையில என்ன அது? போட்டோ. எங்க காட்டு. காட்டு, நான் பார்த்தே ஆகணும். காட்டு. ஏய், என்ன மறைக்கிற? காட்டு. சூர்யா ப்ளீஸ். காட்டு. சூர்யா வேண்டாம் சூர்யா. காட்டுன்ற. சூர்யா ப்ளீஸ். சாம், காட்டு. ஏய் ப்ளீஸ். நான் பார்த்தே ஆகணும். அத்தை, இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அம்மன் திருக்கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வரணும். சரிப்பா. அத்தை, உடம்ப பாத்துங்க அத்தை. ம். கூட சூர்யா. விடு. இந்த மாதிரி ஸ்டிஃபா புடிச்சிட்டு இருந்தானா போட்டோ கிழிஞ்சிரும். விடு. சொன்னா கேளு. நான் கொடுக்க மாட்டேன். விடு. சூர்யா. விடுன்றல. விடு. சின்னத்தை. போட்டோ. போட்டோ. அம்மா காலுக்கு கீழே பாருங்க. போட்டோ. என்ன ஜெயந்தி? அத்தை, ஒண்ணு இல்ல அத்தை. அம்மா காலுக்கு கீழே பாருங்க. போட்டோ இருக்கு. கிளம்புற நேரத்துல மாட்டினீங்களா? நல்லா வாங்கி கட்டிக்கங்க.
உங்களுக்கு இது நல்லா வேணும். அம்மம்மா போட்டோ கை தவறி கீழே விழுந்துருச்சு. அப்போ நாங்க கிளம்புற சம்பந்தம். சரிங்க அத்தை. போயிட்டு வாங்க. பாருங்க சிங், என் தம்பி சூர்யா எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்திருக்கான்னு நீங்களும் தான் இருக்கீங்களே. அண்ணே, சிங் கூட ஃபாஸ்டா தான் டிரைவ் பண்ணுவாரு. நீங்க பயப்படக்கூடாதுன்னா ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. எவ்வளவு வேகமா வருங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம சேஃபா வந்து சேர்ந்தோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இல்லையா சிங்? ஆமாங்க. வண்டியெல்லாம் வாயில ஓட்டக்கூடாது, ரோட்ல ஓட்டணும் சிஸ்டர். ஹலோ, அவ இந்த வீட்டு மருமக, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. என்ன பிரதர் பாக்குற? இந்த வீட்ல இருக்கிற மாதிரி நான் ஒன்னும் கண்ணை கட்டிட்டு சுத்தல. பூனைக்கு தெரியும் கருவாடு எது கத்திரிக்காய் எதுன்னு. ஆமா, இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணா உன் லவ்வர் தான் கண்டுபிடிப்பாளா? ஏன் நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? ஆக்சுவலி இந்த கெட்டப் உனக்கு நல்லா இருக்கு பிரதர், பட் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் புவரா இருக்கு. ஒரு கெட்டப் போட்டா அந்த கேரக்டராவே மாறிடணும், இல்லைன்னா உன்னோட ஆக்டிங் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் பார்க்கிறதுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆயிடும். You're right. அவர் சிச்சுவேஷனுக்காக இந்த மாதிரி ஆக்ட் பண்றாரு. உன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தி பணத்துக்காக லைஃப் லாங் நல்லவ மாதிரி நடிக்கிறவர் இல்ல. பாவம், உங்க 3 பேரையும் பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. இந்த பொண்ணு பேச்சை கேட்டு நீ இன்னும் இங்க சுத்திக்கிட்டு இருக்க. இந்த இவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கா? டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ நடந்துக்கிற விஷயத்துல உன்னோட வெளி தோற்றத்தை பார்த்து எல்லாரும் நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது மாறும். அன்னைக்கு தெரியும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரு எப்படின்னு. எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்க 3 பேருக்குமே தெரியும். ஆனா நாம யாரும் யாரையுமே காட்டி கொடுக்காம இருக்கோம். அதே சமயம் எப்ப மாட்ட போறோம்னு ஒரு த்ரில் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. லவ் பண்ற பொண்ண அவன் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போறது இருக்குல்ல, அதுல ஒரு கிக்கு இருக்கு. அந்த கிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிரதர், சரியா? என்ன நான் எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிற? உன் வீராப்லாம் அங்க மட்டும்தானா? அப்புறம் நெக்ஸ்ட் கெட்டப் என்னன்னு யோசி. பத்துமா? மறந்துடாம லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வந்துரு. அவன் ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு போறான். அவனை ஏதாவது பண்ணணும் சிஸ்டர். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை. கூல் பிரதர், அவன் பேசுனதுக்கு நீங்க ஒண்ணு கோவப்படாதீங்க. என்னால முடியல சிஸ்டர், அவனை ஏதாவது பண்ணியாகணும். பிரதர் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த ஊர்ல மேரேஜுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அது என்ன இதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் பத்மா அண்ணியோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இருந்து நீங்க தான் பண்ணணும். அதுக்காக தான் நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். உங்களை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் ஏதாவது ஜாப் ரெடி பண்றேன். அது வரைக்கும் ப்ளீஸ் பிரதர் கொஞ்சம் சைலண்டா இருங்க. எனக்கும் சாம் சொல்றதுதான் சரின்னு படுது. எவ்வளவோ விஷயம் கடந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த அப்பாவும் புள்ளையும் எங்க தான் போய் பொருள் வாங்களோ தெரியல.
எல்லா சட்டையும் இவ்ளோ அழுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ராஜி, ஆ, இதெல்லாம் காலைல பண்ணிக்கலாம்ல. பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. எனக்கு படுத்தாலும் தூக்கம் வராதுங்க. ஏன், என்னாச்சு? நம்ம பத்மா ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கூட நினைக்கல மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா பெருந்தன்மையா இருப்பாருன்னு. நீங்க ஒரு ஆளுங்க. நான் காது காதுன்னா நீங்க லேது லேதுன்னுவீங்க. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நேர விஷயத்த சொல்லு. மாப்பிள்ள தங்கமானவர்னு எனக்கே தெரியுமே. நீங்க என்ன சொல்றது? நான் அத சொல்ல வரல. உங்க அம்மா நம்ம பத்மாவுக்கு பரம்பரை நகையை போடுறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நகையில இருந்து 2 குண்டுமணி எடுத்து வித்தா போதும், நம்ம ஈஸியா குங்குமச்சிமிழ் கடனை அடைச்சிடலாம். வீட்டுக்கு வர மகாலட்சுமியை வித்து கடன் அடைச்சிடலான்னு பாக்குறீங்களா? நான்லாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அதான் சின்ன மாமா டைமண்ட் ஐடியாவை நல்லா கொடுத்திருக்கார்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? ராஜி, நான் அன்னைக்கே சொன்னேன், அவர் பேச்சை கேட்கறது தேவையில்லாத வேலைன்னு. பின்னாடி ரொம்ப அனுபவிக்கணும். சரி சரி, இப்ப நீங்க கோவப்படாதீங்க. அந்த கடனை எப்படி அடைக்கலாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாங்க. பரம்பரை நகையெல்லாம் பார்த்து பார்த்து இழைச்சு செஞ்சிருப்பாங்க. உங்க அம்மா கல்யாணிக்காக பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அவதான் வேணான்னு ஓடி போயிட்டாலே. இப்போ என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதுல இருந்து ஒரு குண்டுமணி கூட தொலைவே விட மாட்டேன். அது சரி, எங்க அம்மா உன்கிட்ட இப்ப சொன்னாங்க? உங்க அம்மாவாவது என்கிட்ட சொல்றதாவது. ஊர்ல இருக்கும்போது நம்ம சம்பந்த அண்ணன் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த பக்கமா போகும்போது என் காதுல விழுந்துச்சுங்க. சரி சரி, மணியாகுது, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு. நானாவது தூங்கறதாவது. இப்ப நகை ஆசாரிக்கு போன் பண்ணி நாளைக்கே வர சொல்ல போறேன். பரம்பரை நகை இல்லங்க, எப்படி இருக்குமோ என்னமோ அத வெளியில எடுத்து பாலிஷ் போட்டு அப்படியே நம்ம பத்மாக்கு போடணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை எல்லா நகையும் போட்டுக்கிட்டு அந்த ஜெயந்தி முன்னாடி அப்படி இப்படி நடந்து வரணும். ஸ்டைலா ஒரு ராணி மாதிரி. அப்பதான் என் மனசு ஆறும். ரொம்ப அழட்டிக்காத. ஆமாமா, நான் ஸ்டைல் பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்காதே. இந்த நேரத்துல யாருக்கு போன் பண்ற? அந்த ஆசாரிக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சா நிஜமாவே போன் பண்ற? ராத்திரி 11 மணி ஆகுது. காலைல பேசிக்கலாம், போன வை. எடுத்த காரியத்தில் வெற்றி. ஓய மாட்டாள் இந்த ராஜி. சொன்னா கேட்க போற? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏதாவது பண்ணி தொலை. ஹலோ, லவ் பண்ற பொண்ண அவன் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போறது இருக்குல்ல, அதுல ஒரு கிக் இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். அவனை ஏதாவது பண்ணிருக்கணும். என்ன நெஞ்செழுத்து அவனுக்கு? உன் வீரப்பெல்லாம் அங்கதான் கேக்குறான். பத்மாவும் சாம் சிஸ்டர் சொன்னதாலதான் நான் சும்மா இருக்கேன். இல்லன்னா அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். இரு, நான் யாருன்னு காட்டுறேன். முடிஞ்சா இப்போ உன் வீரப்ப என்கிட்ட காட்டுறா. இத வரேன், வந்துகிட்டே அவனை. ஹலோ, நான் சீனிவாசன் பேசுறேன். சொல்லுங்க பிரதர். இது ஒண்ணு இல்ல சிஸ்டர், வீட்டுக்கு நான் வந்துட்டு இருக்கும்போது